வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வாழ்க்கை நெறிமுறைகள் அதெல்லாம் ஒரு தியரிங்கிறது நமக்கு ஒரு செல்வம், பொக்கிஷம். எவ்வளவோ மகான்கள், ஞானிகள் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நமக்காக. நமக்கு அதுதான் கல்வி, அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டியது. அதுமாரி ப்ராக்டிக்கல் வேறு, நடைமுறையில் உள்ள விஷயங்கள் முக்கியமானது. இன்றைக்கி நடைமுறையில் ட்ரெண்டு, இன்றைக்கி எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், அதுதான், அதை பற்றி தான். ஆனால் இந்த ஒழுக்கம் முக்கியமானது. ஒழுக்கங்கிறது உயிர் போன்றது. அந்த ஒழுக்கம், அந்த ஒழுங்கு, அது நமக்கு புகழ் தரும். நம்மளோட உடம்பு ஒழுங்காக இயங்குது அப்படின்னாக்க அது உடல் கொடுக்குற, அது ஒரு பொக்கிஷம். உடல் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். இந்த உடம்பு ஒழுங்காக இயங்கணும்னா நம்மளுடைய எல்லா முறைகளும் அந்த ஒழுக்கத்தை சார்ந்து இருக்கணும். அதுதான் குணங்களாகட்டும். அதுமாரி குணங்கள் என்னென்ன குணங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பட்டியல் போட்டு வச்சுருக்காங்க பெரியவங்க. மனுஷனாக வாழறதுக்கு என்னென்ன குணங்கள்லாம் வேணும். அதில் ரொம்ப முக்கியமானது கோபம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கோபத்தை அடக்க வேண்டியது. அது அழிவு சக்தி. கோபம் கொண்டவனையும் அழிக்கும், மற்றவரையும் அழிக்கும், பெரிய குற்றவாளியாக்கிடும். அதாவது சாதாரணமாக நமக்கு எண்ணங்களே நம்மளை குற்றவாளியாக்கும். அந்த கோப எண்ணம் மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்துடும். அந்த கோபம் வரத்துக்கு முக்கிய காரணமே சுயநலம் தான். சுயநலம் பிச்சை எடுக்கிறத விட கேவலமான குணம். பிச்சை எடுக்கிறது மகா கேவலம். பிச்சை எடுக்கிறது இந்த சுயநலமாக இருக்கிறது ரொம்ப முடியும். இந்த பூமிக்கு பாரம். அந்தமாரி மனுஷங்க பூமிக்கு பாரம். அவங்களுக்கு அந்த சுயநலம் வரத்துக்கு காரணம், அதிகமாகிறதுக்கு காரணம் பொறாமை குணம். அந்த லிங்க் அப்படியே அது பொறாமை வந்துச்சுன்னா நமக்கு உணவும் கிடைக்காது, உடையும் கிடைக்காது, இருக்க இடமும் கிடைக்காது. நம்மளை திரிய வைக்கும். நம்மளை திரிய வச்சிடும். அந்த இதெல்லாம் பொறாமை இருக்கக்கூடாது, சுயநலம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. இந்த ஒழுங்குலாம் இருக்கணும்னா நம்மக்கிட்ட பணிவு இருக்கணும். நம்ம எதையும் கற்றுக்கிற நோக்கத்தையே இருக்கணும். உலகத்தில் வாழ்வதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கி இருக்க வேண்டும். அப்போ எந்த விஷயத்தையும் கற்றுக்கணுன்னா பணிவு இருக்கணும். பணிவு இருந்தால் நிதானம் இருக்கும். நிதானம் இருந்தால் பொறுமை இருக்கும். பொறுமை இருந்தாக்க கவனம் இருக்கும். கவனம் இருந்தால் அக்கறை இருக்கும். அக்கறை இருந்தால் அதில் வளர்ச்சி இருக்கு. அந்த வளர்ச்சி மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். எங்கேருந்து கற்றுக்கலாம், எதுலேருந்து கற்றுக்கலாம். கற்றுண்டே ஆகணும். கற்றுக்காமல் இயங்க முடியாது. இயங்கினா தான் நம்மளுடைய வளர்ச்சி. உயிரோடு இருக்கோங்கிறது அர்த்தம். அந்த பணிவை வளர்த்துக்கணும். அந்த நம்ம பணிவுங்கிறது தன்னடக்கம். தன்னடக்கங்கிறது தங்கிட்ட உள்ள ஐம்புலன்கள் அடக்கம். மெய், வாய், கண், மூக்கு, செவி, அதுமாரி அந்த உணர்வுகளை அடக்குறது. அப்போ இந்த தன்னடக்கம் வந்துட்டுனாக்க நம்மளை தேடி குருமார்கள் ஆசீர்வதிப்பாங்க, நல்ல வழியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ வள்ளுவர் சொல்லியிருக்காருல, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது. நம்ம நினைக்கிறதெல்லாம் பெருசாக இருக்கணும், உயர்ந்ததையே எண்ண வேண்டும். அந்த எண்ணம்லாம் அந்த குருமார்கள் வழிகாட்டுவாங்க. அதாவது எங்கேயும் யார்கிட்டையும் யாசகம் பெறாமல் வாழணும், சுயக்காலில் நிற்கணும். யாசகம் பெறுவது அவ்வளோ பெருமை இழப்பு. அதுக்கு அதே மாதிரி பிறர் பொருளை விரும்பக்கூடாது. பிறர் பொருளை, அது பொருளாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், பிறருடைய உரிமை, மனைவியாகட்டும், எந்த இதுலையும் பிறர் பொருளை விரும்பக்கூடாது. அதெல்லாம் பேராண்மை. பிறர் பொருளை விரும்ப பேராண்மை. தனக்கு கிடைச்ச உணவு பிறருக்கும் கொடுத்து, தமக்கு கிடைச்ச பொருளை பிறருக்கும் கொடுத்து, இந்த தானம் கொடுக்கறது, இந்த பசி நேரத்தில் உணவு கொடுக்கறது, தாக நேரத்தில் தண்ணீர் கொடுக்கறது, இதில் பேர் நல்ல குணத்தெல்லாம் இந்த சமுதாயம் அந்த காலத்தில் திண்ணை வச்சு வீடு இருந்தது. வாசலில் அதிக விருந்தாளிகள் யாராவது இருக்காங்களா கேட்டு தான் கதையை சாத்துவாங்க. அவங்க இலைப்பாரி போகிறதுக்கு, தண்ணி கொடுக்கறதுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு இருந்தது. அந்த மாரி ஒரு பராபகார மனசு இருக்கிற வரைக்கும்
குடிக்கிற தண்ணி நம்ம காசு கொடுத்து வாங்கலை. நிலத்திலேயே தண்ணி வந்து உப்பாக இல்லை, நிலத்திலே தண்ணி வீணாக போகலை. நம்ம வந்து ஒரு கெமிக்கல் பவுடரை போட்டு ஸ்லோ பாய்சன் மாதிரி தண்ணியை தூய்மையாக்கி குடிக்கிற சுகம் அந்த சுவை வரத்துக்காக என்னவோ பண்ணி ஏதோ குடிச்சிட்டு இருக்கோம். ஸ்லோ பாய்சன் தான் தண்ணி. இயற்கையாக கிடைக்கிற தண்ணீர் இன்றைக்கி குறைஞ்சிருது. அந்தளவுக்கு நிலத்தை மாசுபடுத்திட்டோம், காற்றை மாசுபடுத்திட்டோம். இதெல்லாம் காரணம் தன்னோட சுயநலத்தால். அந்த ஒழுக்கம் இல்லாத மனிதரை வாழக்கூடிய ஒழுக்கமும் கொஞ்சம் குறைஞ்சிருந்தனால தான். அதேமாதிரி உலகத்தோடு ஒட்டி வாழணும்னு சொல்கிறாங்க. உலகத்தோட ஒட்டி வாழ பழகட்டு என்ன பயணம்? இந்த உலகத்தோடு ஒட்டி வாழணும். தனக்கேற்ற மாதிரி உலகத்தை மாற்றணுங்கிறதுக்காக தீயவர்களுடைய எண்ணிக்கை அதிகமானதுனால இன்றைக்கி உலகம் தலைகீழ சொல்கிற மாதிரி ஆயிடுது. அது சாதாரண இயற்கை வந்து அமைதியானது, உலகம் வந்து அருமையானது, இனிமையானது, சுவையானது, சுகமானது, எவ்வளவோ நன்மைகள் இருக்கக்கூடிய உலகம் இன்றைக்கி அது விபரீத பலனை தந்து கொண்டிருக்குதுன்னா அது இயற்கை கோபம் கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். அந்த இயற்கைக்கு முரணாக நம்மளை செய்ய தூண்டுற தீயவர்கள் எண்ணிக்கை, அது நல்லவர்கள் நமக்கு என்னன்னு போகிறதுனால தான் தீயவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. அதை முதல்ல சமூக கடமையாக நல்லவங்களாம் ஒன்று சேரணும். நல்லவங்களாம் அந்த உலகத்தை இயக்கிறதுக்கு நல்ல வழிகளை தேர்ந்தெடுத்து நம்பிக்கையோடு செயல்படணும். அது ஒன்றும் இல்லை, ஒரு வேலைக்கு போனால் கூட நம்மளே தொழிலாளி, ஆனால் முதலாளிங்கிற மனோபாவத்தில் உழைச்சி முழு திறமை காட்டி உழைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி அந்த தொழிலில் நேர்மை இருக்கணும். அதில் அந்த உண்மையான பணி இருக்கணும். இதெல்லாம் தர்மம் வந்து இந்த உலகத்தோடு ஒட்டி வாழறவங்க அவங்களோட சேர்ந்து வாழணும். அதுதான் உலகத்தோடு ஒட்டி வாழ்வதுன்னா இந்த உலகம் நல்ல பாதையில் போயின்னு இருக்க அந்த ஜனங்களோட சேரணும். அதாவது புறங்குறி தெரியக்கூடாது, மற்றவர்களை பழி சொல்லக்கூடாது. பிறரை நோக்கி ஒரு விரலை நீட்டும் போது மீதி 3 விரல் உன்னை நோக்கி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாதிரி பிறரை குறை சொல்லி குற்றங்காட்டு நம்ம தப்பிச்சிடக்கூடாது. அவங்க செய்கிற செயலுக்கும் நம்ம தான் பொறுப்பு, அவங்க செய்கிற தவறுக்கும் நம்ம தான் பொறுப்பு. ஏன்னா அதை ஆரம்பத்திலே தட்டி கேட்காது நம்ம தவறு. ஒரு பசுமாடை ஒருத்தர் துன்புறுத்துறாருன்னா அதை ஏன் துன்புறுத்துற அப்படின்னு கேட்குறது ஒரு தர்மம். அது என்ன அது ஏதோ ஒரு பயத்தினால அவன்கிட்ட கேட்காம வர்றதுனால அது தன்னை கேட்கறதுக்கே ஆள் இல்லைன்னு அவங்கள இன்னும் கொஞ்சம் அதிகமாக செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருக்கும் சகஜமாக பழகிற குணம் இருக்கணும்னா நம்மள்கிட்ட முதல்ல தைரியம் இருக்கணும். சகஜமாக பழகிற குணம் இருக்கணும்னா நம்மள்கிட்ட குற்றமற்ற குணமாக இருக்கணும். நம்மக்கிட்ட எந்த வித குறையும் இல்லாமல் இருக்கணும். அந்த ஒரு நம்பிக்கை தான் நம்ம மற்றவங்கள்ட்ட சகஜமாக பேச வைக்கணும். இல்லட்டா நம்ம மனசு உறுத்தல் காரணமாக இந்த தாழ்வு மனப்பான்மை வந்து யார்கிட்டையும் பேச முடியாத நிலைமை ஆகிடும். இப்போ உலகத்து ஃபுல்லாக விவசாயத்தை நம்பி தான் இந்த நாடு இருக்குது. ஆனால் விவசாயத்தில் நடைபெறாதபடிக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் விஞ்ஞான வளர்ச்சின்றாங்க. விஞ்ஞான வளர்ச்சியில் அது மூலமாக விவசாயத்தை வளர்க்குற மாதிரி ஏதாவது செய்கிறாங்கன்னா அதுக்கு ஜனங்க வந்து குரல் கொடுக்கணும். அதை வந்து யாருக்கோ தானே விவசாயிகள் நமக்கு எப்படியா காசு கொடுத்தா பொருள் வந்தது இல்லாமல் எல்லாம் ஒரு லிங்க் தான். விவசாயி, வியாபாரி, தொழிலாளி, சாதாரண பொதுஜனம் எல்லாமே ஒரு லிங்க் தான். ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் இருந்து தான் ஆகணும். சமுதாயம் கூடி வாழ்ந்து தான் கோடி நன்மை. இப்போ அதுமாரி இந்த பொதுமக்களுடைய சிந்தனை இல்லாமல் அறிவு இல்லாதவங்களோட நட்பு தேவையே இல்லை. தீய எண்ணங்கள் உள்ள நட்பு தேவையில்லை. அந்த நட்பு முறிச்சிக்கலாம், தப்பு இல்லை. அதாவது குற்றமற்றவர்னா யார்? பிறருக்கு தீங்கி நினைக்காதவர்களாம் குற்றமற்றவர்கள். அந்த குற்றமற்றவர்களோட நட்பு தான் தேடி தேடி போய் நம்ம பிடிச்சிக்கணும். பேசினால் பேசணும், பேசாவிட்டால் பேசணும். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். அவங்களெல்லாம் ஒரே எண்ணம், ஒரே கொள்கை, ஒரே நோக்கம் உள்ளவங்க எங்கே இருந்தாலும் ஒன்று சேருவாங்கிறத நிஜமாக்கணும். பிறர் பொருள் பேராசை, பிறர் பொருளில் விரும்பக்கூடாது. நம்மளோட சுய சம்பாத்தியம், நம்மளுடைய சுய பொருள் அதை தான் இருக்கணும். இன்னொருத்தர் மேலே பொருளை விரும்பக்கூடாது. அதுதான் பொறாமையை வளர்க்குறது இல்லையா? ஒப்பிட்டு பார்க்குறது. நம்மளோட அவங்க வளர்ந்துருக்காங்க, இவங்க வளர்ந்துருக்காங்க, அந்த ஒப்பீடே தேவையில்லை. நமக்கு உண்டானது, நம்ம உழைப்புக்கு உண்டானது, நம்மளுடைய நேர்வுக்கு இறைவன் தர பரிசு. அதை நம்ம மனசோர ஏற்றிக்கிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கணும். சஞ்சலப்படாமல், சபலப்படாமல் அருமையாக வச்சுக்கணும். அவர் சரியான நேரத்தில் சரியான வழியை காமிச்சு நம்மளை நோய் இல்லாமல், பயம் இல்லாமல் காப்பாற்றுவார். கடவுளோட கருணை தான் இது.
அதாவது அஹ், செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலைங்கிறார் வள்ளுவர். வள்ளுவர் வந்து பல கருத்துக்கள் சொல்கிறார். அதில் நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் கேளுங்க, கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி நல்ல விஷயங்களை கேட்டு கேட்டு நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி நடைமுறைப்படுத்தணும். அதில் இல்லறம் ஒன்று இருந்தால் தான் நம்ம அந்த நல்லதை கேட்கறதுக்கு தோணும். இல்லறம் இல்லாமல் பல பேர் கல்யாணம் பண்ணிக்க மறுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஒழுக்கமற்ற மனோபாவம் தான். அந்த ஒழுக்க அப்படி உடம்பு இருந்தால் சேர்ந்ததுனாக்க உயிரை விட பெருசாக கருதுறவங்கனாக்க அந்த இல்லை காலத்தை பயிர் செய்க. அந்தந்த காலத்தில் அந்த நம்ம கல்யாணம் செய்யணும். அது ஒரு 2 ஆத்மா இணையணும். 2 ஆத்மா, பெண் ஆத்மா ஆண் ஆத்மா இணையணும். அப்போ அந்த மாதிரி ஒரு இல்லறம் வரும். துறவரத்துக்கும் சேர்ந்து சோறு பண்ணும். அந்த இல்லற தர்மத்தை கடைபிடிக்கணும். அந்த இல்லறத்தை வேண்டானே சொல்லக்கூடாது, சரியான நேரத்தில் சொல்லணும். எப்படி ஒரு எண்ணும் எழுத்து இரு கண்கள் அப்படி சொல்கிறாங்களே, எண்ணும் எழுத்தும் இரு கண்கள், அதுமாரி ஒழுக்கமும் இந்த வாழ்க்கைக்கு, இந்த குடிமக்களுக்கு ஒரு மங்காத விளக்கு, ஒளி விளக்கு யாருன்னா இந்த ஒழுக்கமும் தான். அது எப்படி தேவையான செலவு தேவையில்லாத செலவு செஞ்சு சிக்கனமாகவும் சிறப்பாகவும் வாழணுமோ, அதேமாரி நம்ம சொந்தங்களை தேர்ந்தெடுக்கிறது, நம்ம சொந்தங்கள் வந்து நல்லவங்கள் மட்டும் சேர்த்துக்கிறது. அது வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களுக்கு தான் ஒருத்தரை அனுமானிக்க முடியும். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்களால தான் சுறுசுறுப்பாக இயங்குறவங்களுக்கு தான் டக்குன்னு செழிப்பாக மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல், அந்த தர்மத்தை பாராட்டி, பொறாமையெல்லாம் இல்லாமல், கோபம் இல்லாமல், இனிமையாக பேசிக்கிட்டு, ஏதாவது தீயவைகள் செஞ்சால் பாவம் நேராக தொடருங்கிறத மனசில் நிறுத்திக்கணும். நம்ம தாக்கி காப்பாற்றும் சொந்தம் கிடையாது, நம்மளை தாங்கி காப்பாற்றும் சொந்தம் தான் முக்கியம். அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுடைய நல்ல அடையாளம், நம்மளோட குணம், பண்பு, இதுதான் நல்லது. அதாவது பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும். வாழ்க்கையில் பயம் இருக்கலாம், ஆனால் பயமே வாழ்க்கையில் இருக்க சொல்கிற மாதிரி சில தப்பு செய்யறதுக்கு பயப்படணும், குற்றம் செய்யறதுக்கு பயப்படணும், தீங்கு நிகழாமல் இருக்கிறதுக்கு பயப்படணும். பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும், பயப்படக்கூடாததுக்கு பயப்படவே கூடாது. இதில் ஒவ்வொரு விஷயங்கள், நிறையா விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிற போது யாராவது ஒருத்தர் இந்த நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி முன்னுக்கு வரணும், நிலச்சி நிற்கணும், வாழ்க்கையில் நிலச்சி நிற்கணும் அப்படி சொல்லிட்டு வாழ்க வையகம் வாழ்க வரும். எல்லோரும் இன்புற்றி இருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்றே பராவரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.